கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1வது வசனம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அநேக யோசனைகள் தோன்றும். இந்த நாளில் நான் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், இந்த நாளில் எனக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறது, இந்த நாளில் என்னுடைய குடும்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இப்படி அநேக யோசனைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுவது உண்டு. ஆனால் நாவின் பிரதியுத்தரம், நாவிலிருந்து புறப்படுகிற அந்த பதில் யாருடையது என்றால், வார்த்தை சொல்லுகிறது அது கர்த்தருடையது. ஏனென்றால் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து நீ தள்ளுண்டு போ என்று சொல்லு, அது கடலுக்குள்ள அப்படியே தள்ளுண்டு போகும். அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையின் வல்லமை நமக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வார்த்தையை கொடுக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், என்னாகமம் 22வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அப்படியே தங்கி இருக்கிறாங்க. இதை ஒரு மோவாப் ராஜா பாலாக் பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன செய்கிறான் என்றால், பிழையாம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவனுக்கு ஒரு வல்லமை உண்டு. இவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. உடனே அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வந்து, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சாபமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமையணும் அப்படி என்று சொல்லி அவனுக்கு நிறைய பொருள் கொடுப்பதாக சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஆசீர்வதிக்கிறான். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் பிலேயாமுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறார். பாலாக் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு சாபத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சாபத்தை கொடு, சாபத்தை கொடு, சாபத்தை கொடுன்னு அவன் இருதயத்தில் யோசனையை அள்ளி 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 தெளிக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிலேயாமுடைய வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைப்பதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்பட செய்ய போகிறார். நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், என் வேலையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், என் மேனேஜர்கிட்ட எப்படி பேச போகிறேன், என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும், இதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி கொண்டு வர போகிறேன், இப்படியாக அநேக யோசனைகள் உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தானே. இந்த காலை வேளையில ஏசப்பா சொல்கிறார், பயப்படாத, உன் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த வார்த்தைகளை தரப்போகிறது நான் தான். இதற்கு நாம என்ன செய்யணும்? அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடையவர்களாக இருந்தாங்க? கர்த்தருடையவர்களாக இருந்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு விரோதமாக வருகிற அந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏசப்பாவினுடைய பிள்ளைகளாக இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போட்டுட்டு, ஏசப்பா நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன் ஏசப்பா, அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுங்க, அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாளை நீங்கள் தொடங்கி தான் பாருங்களேன். உங்கள் இருதயத்தில் அநேக யோசனைகள் இருக்கும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏனென்றா உங்கள் நாவில ஏசப்பா தான் அந்த வார்த்தைகளை வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் உங்களை ஏசப்பாவினிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஏசப்பா நான் என் வேலையை செய்ய போகிறேன், ஏசப்பா நான் என் வியாபாரத்தை செய்ய போகிறேன், ஏசப்பா என் குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், அப்படியே நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க.
உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை புறப்படச் செய்து எல்லாருடைய கண்களிலும் தயவும் இரக்கமும் கிடைக்க செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலும் அநேக கலக்கத்தோடு இந்த நாளை எப்படி தொடங்குகிறது, இந்த பிரச்சனைகளை எப்படி நான் சால்வ் பண்ணுகிறது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இன்னைக்கு செய்ய போகிற காரியம், அவர்களுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்டு வரப்போகிறீர். பிரச்சனைகளை மாற்றி போடுகிற அந்த வார்த்தைகளை நீர் கொண்டு வரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்படியே இந்த நாள் முழுவதும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பதில் உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். அப்படியே நீர் செய்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.